ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். புல்லட்டில் பார்த்தீங்கன்னா மம்டி எடுத்துருந்தோம். மம்டி எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாழைக்கட்டை வந்துட்டு நிறைய இடக்கட்டை தலைஞ்சிருந்துச்சு. இந்த வாழைக்கட்டையில் வெட்டி நம்ம காட்டுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் வெட்டிகிட்டே இருந்தேன். வெட்ட பார்த்தா வெறும் சட்டு மண்ணாக வந்துருச்சு. வெட்டவும் இல்லைங்க, செம்ம டைட்டாக இருக்குது மண். சரி எப்படியோ ஒரு வழியாக வெட்டி எடுத்து காட்டுக்குள்ளே வச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் வெட்டி பார்த்தேன். வெட்டி நோண்டி பார்த்தா நோண்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி கையிலையாவது பிடிச்சி இழுத்து சாய்ச்சலான்னு பிடுங்கி பார்த்தேன். நம்மளோட சத்து அளவுக்கு கொஞ்சம் இல்லைனாலும் அது பிடுங்கி பார்த்தா வந்துடுச்சு கட்டை. சரி இந்த வாழைக்கட்டை எடுத்து உரம் போட்டுட்டு அடுத்து இன்னொரு வாழைக்கட்டை நோண்டலான்னு சொல்லிட்டு மம்டியில் நோண்ட முடியாது. சரி போய் கடப்பாரை எடுத்து நோண்டலான்னு சொல்லிட்டு நானும் போய் கடப்பாரை எடுத்து இந்த குத்துன்னு குத்துனேங்க. குத்தி தூக்குனா கட்டை வெளியே வர மாட்டேங்குது. நானும் இந்த பக்கம் ஊற்றி திருப்பி குத்தி இழுத்து பார்த்தா வரல. சரி கையிலே பிடிச்சிருந்தேன், அதையும் கையில் பிடிச்சிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. மொத்தம் நான் 3 கட்டை வெட்டி எடுத்துக்கிட்டேன். வெட்டி எடுத்துகிட்டு இதை போய் காட்டில் வச்சலாம் சொல்லிட்டு, சரி இந்த பெரிய மரம்லாம் சாஞ்சி போயிடும் காத்தடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மரத்துட்டு அந்த இடக்கட்டை வெட்ட இடத்துல மண் இழுத்து விட்டுட்டு அப்படியே போய் காட்டில் குழி வெட்டி சரி காட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழி வெட்டினா அங்கேயும் மண் நல்லா ஈரம் இல்லை, நல்லா காஞ்சி போச்சு. அதுவும் சட்டு மாதிரி போயிடுச்சுங்க வெட்ட. அதை வெட்டி எப்படி வந்து காட்டுக்குள்ளே வச்சுட்டு சரி தண்ணி ரொம்ப ஊற்றிட்டு போயிடலாம் இன்னைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வாழைக்கட்டை நீ வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, செம்ம வெயில் அடிக்குது. சரி நம்ம இது வச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றினா தான் கட்டை தலைன்னு சொல்லிட்டு நாமளும் இந்த பக்கம் ஒரு கட்டை, அந்த பக்கம் ஒரு கட்டை, இந்த வாரம் ஒரு கட்டைன்னு சொல்லி மொத்தம் 3 கட்டையை வச்சு மண்ணை போட்டு நல்லா மிதித்து அழுத்தி விட்டுட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 வாழைக்கட்டையை வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொண்டு போய் வாழைக்கட்டையை ஊற்றலான்னு சொல்லிட்டு நானும் தண்ணி கொண்டு போய் வாழை கொட்டி போய் ஊற்றிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.